ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி யாருமே சொல்ல நம்மளே ஒரு க்ரியேட்டிவாக டிஷ்லாம் செய்ய போகிறோம். அந்த விஷயம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளால் செய்ய முடியும், வீடியோ போட முடியும். பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸு சாப்பிட்டு சலிச்சு போயிருப்பீங்க சில பேர். இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக இந்த உருளைக்கிழங்கு வந்து அந்த ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு அது ஒரு ஐஸ் வாட்டரில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அது முறுமுறுன்னு வரும், இல்லை உங்களுக்கு மெத்துன்னு வந்துடும். அப்புறம் அதை ஒரு தண்ணியில் நல்லா போட்டு அப்புறம் ஒரு கடாயில் அதை பொரிச்சு வச்சுக்கோங்க. பொரிச்சு வச்சுக்கின்னு இன்னொரு கடாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு 2 டீஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் மைதா போட்டுட்டு அப்படியே அது மேலே கொஞ்சம் பால் ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் சீஸை போட்டு, சீஸ் உங்கள்கிட்ட திருவுற சீஸ் இருந்தாலும் போடுங்க. என்கிட்ட பிளேட் சீஸ் இருந்தது, அதனால் அதை அப்படியே வச்சு போட்டேன். திருவுற சீஸ் இருந்தாலும் சீஸ் கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க, என்கிட்ட கம்மியாக இருந்தது கம்மியாக போட்டால், அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். போட்டு அப்படியே ஒரு திக்காக ஒரு ஒயிட் கலரில் வரும். அப்புறம் இந்த சிப்ஸில் கரம் மசாலா உப்பு கொஞ்சம் போட்டு அப்படியே அது மேலே ஊற்றிட்டு இதில் அப்படியே பரட்டி சாப்பிட்டா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. கமெண்ட் பண்ணுறேன்.